இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். கோபக்கார அரசன் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்து வந்தான். அரசனின் தேவையற்ற கோபத்தால் அரசவையில் இருந்த பலரும் மன வருத்தம் அடைந்துள்ளனர். அந்நாட்டில் இருந்த துறவி ஒருவர் அரசனின் கோபத்தால் ஏற்படும் விளைவுகளை அரசனுக்கு உணர்த்த முடிவு செய்தார். துறவி அரசனை சந்தித்து தங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அரண்மனை தோட்டத்தில் உள்ள ஓர் மரத்தின் மீது அம்பினை எய்யுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சில நாட்கள் கழித்து அரசன் துறவியை அழைத்து மரத்தினை காண்பித்தான். தாங்கள் கூறியவாறே எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நான் மரத்தின் மீது அம்பினை எய்தேன். ஆரம்ப நாட்களில் அதிக அம்புகளை எய்தேன். பின்னர் அது படிப்படியாக குறைந்து கடந்த 2 நாட்களாக அம்பு எய்வதை நிறுத்திவிட்டேன் என்றான். பிறகு துறவி அரசனிடம் தாங்கள் எய்த அம்புகளை எடுத்து விடுங்கள் என்று கூறியதும் அரசனும் அம்புகளை எடுத்து விட்டான். தங்களின் கோபத்தால் எய்த அம்புகளை நீங்கள் எளிதில் எடுத்து விட்டீர்கள். ஆனால் அந்த அம்புகள் உருவாக்கிய காயங்களை உங்களால் சரி செய்ய முடியுமா என்று துறவி அரசனை பார்த்து கேட்டார். இதே போலத்தான் தாங்கள் கோபத்தில் பேசிய வார்த்தைகளை மீட்டெடுத்து விடலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் உருவாக்கிய காயங்களை உங்களால் சரி செய்ய முடியாது என்று துறவி கூறினார். தனது தவறை உணர்ந்த அரசன் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான்.